நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு காமெடி எமோஷனல் மூவி தாங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு கீழே இருக்கிற ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தை ஓபன் பண்ணா முதல்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்களோட பேரு சக்தி. இண்டிபெண்டாவும் அதுக்கப்புறம் ஆண்களோட ஈக்குவாலிட்டியாவும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுங்க. தோ வீட்டுல கூட பெரியார் அம்பேத்கர்னு ஈக்குவாலிட்டிக்காக போராடின புரட்சியாளர்களோட போட்டோவா மாட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசை மட்டும்தாங்க. ஏன்னா வீட்டுல அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட். எப்பயாவது சவுண்ட் ஏத்தி பேசினா கூட என்னடி பொண்ணை வளர்த்திருக்கேன்னு அப்பா இவங்க அம்மாவை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாப்ல. இந்த பொண்ணுக்கு தான் இப்போ ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோ தான். மாப்பிள்ளையோட போட்டோவை அவங்க கிட்ட காட்ட அவங்களுக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த போட்டோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறாங்க. அவங்களுக்கும் மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மாப்பிள்ள ஐடில வேலை பார்க்கறாரு, மாசம் 60,000 சம்பாதிக்கிறாரு, சொந்த வீடு காரு பைக்குன்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் எப்படி பிடிக்காம இருக்கும்? மொத்தத்துல சக்திக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்குன்னு எல்லாருக்கும் மாப்பிளைய பிடிச்சிருக்கு. சரின்னு வீட்டுல மாப்பிளைக்கு ஓகே சொல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் பொண்ணு பார்க்க வராங்க. ரியோ தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இதுல இவரோட பேரு சிவா. பொண்ணு ரெடியானதுக்கு அப்புறம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வர பார்க்கவே அவ்வளவு லட்சணமா இருக்காங்க. அப்பதான் பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் நேர்ல பாத்துக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுதுங்க. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு சக்தி அப்படியே நின்னுட்டு இருக்க சிவா அவங்கள உட்கார சொல்றாரு. சரின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு அப்படியே உட்கார சொல்ல அவங்க தரையில உட்கார்றாங்க. அதை பார்த்தோன்னே சிவா குறை கில்ட்டா இருக்கா. அதனால அவரு பொசுக்குன்னு கீழே இறங்கி உட்கார்ந்துடுறாரு. இவரும் சம உரிமையை மதிக்கிற ஒரு ஆள் தாங்க. நல்ல ஜோடி பொருத்தம். அவரு கீழே உட்கார்ந்தோடனே ஷாக் ஆகி பொண்ணு வீட்டுக்காரங்க சேர் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. சக்தி அதுல உட்கார்ந்தோன்னு தான் சிவா மேல ஏறி சோஃபால உட்கார்றாப்ல. அதுலயே எல்லாருக்கும் அவரோட கேரக்டர் பிடிச்சு போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்ததுல எல்லா பொருத்தமும் பக்காவா இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம ஊர் கல்யாணத்துல என்ன வேணும்? உடனே மோதிரத்தை மாத்தி நிச்சயம் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் பிடிச்சு போய் நிச்சயமே பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, அதுல இருந்து 2 பேரும் போன்ல ரொமான்ஸ் தான். சக்தி ஸ்ட்ரிக்டான வீட்டுல இவ்வளவு காலம் ஜெயில் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தி சிவா கிட்ட ஷேர் பண்றாங்க. அவர் அதை கேட்டோன்னா நான் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? அவர் அப்படி சொன்னதை கேட்டு லவ்வ தாண்டி அவர் மேல தனி மரியாதை வந்துடுது. அப்ப சிவா அவங்க கிட்ட எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கு, உனக்கு அது ஓகேயான்னு கேட்க அவங்க அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு எனக்கும் கொடுத்துட்டு அடிச்சா ஓகேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தம் அடிக்கிறதுலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. இருந்தாலும் ஆம்பளைங்க அடிக்கிறாங்களேன்னு ஈக்குவாலிட்டிக்காக ட்ரை பண்றாங்க. அது புரியாம சிவா அவங்களுக்கும் ஒரு தம்ம கொடுக்க 2 பேரும் சேர்ந்து பத்த வைக்கிறாங்க. அப்படியே லைட்டர்ல பத்த வைக்கிற அந்த ஃப்ரேம்ல இருந்து கட் பண்ணா அது அப்படியே அக்னி குண்டத்துக்கு டிரான்சிஷன் ஆகுது. அவ்வளவுதாங்க, 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆயிட்டு புது ஜோடி ஹனிமூன் ரொமான்ஸ்னு வாழ்க்கை ஒரே என்ஜாய்மெண்டா போகுது. அது எல்லாத்தையும் ஒரே சாங்ல முடிச்சிடுறாங்கப்பா. புது வாழ்க்கைங்கிறதால ஸ்டார்டிங்லாம் சிறப்பா தான் இருக்கு. ஆனா விருந்து ஹனிமூன்லாம் முடிஞ்சு 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. டக்குன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. சிவா கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அங்க நாராயணன் ஒரு வக்கீல தேடிட்டு இருக்காரு. அந்த நாராயணா வேற யாரும் இல்லங்க, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான். இவர் எதுக்கு இப்ப வக்கீல தேடி வந்திருக்காரு? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா அப்பதான் அப்படியே ரீவைண்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் கால்ல தூங்கி எந்திரிச்சா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுப்பாங்கல்ல. ஆனா சக்தி அப்படி கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க மட்டும் போட்டு குடிச்சுப்பாங்க. சிவா அவருக்கு காஃபி எங்கன்னு கேட்டா கிச்சன்ல போய் போட்டு குடிச்சுக்கன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு அப்புறம் தாலிய கழட்டி வச்சுட்டாங்க, போடுறதே இல்ல. கேட்டா பீரோல சேஃபா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. சிவா ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வராரு. ஆனா இவங்க என்னடானா புருஷன் வந்தது கூட தெரியாம ரூம்ல குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சரியான ரீல்ஸ் பைத்தியவங்க. ரீல்ஸ்ல எவனாவது ப்ரமோஷன் வீடியோக்காக பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு பண்ணா கூட அதை பார்த்துட்டு இவரையும் அதை மாதிரி பண்ண சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அடியே எங்க என்னடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க? லஞ்ச் வேற ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டேன். நைட்டு டின்னர் என்னன்னு கேட்க இனிமே தாண்டா செய்யணும், வா ரெடி பண்ணலாம்னு வேலைக்கு போயிட்டு வந்திருக்க இவரை கூப்பிடுறாங்க. எவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுட்டு சமைக்கிறதுக்கு இவரை கூப்பிடுறாங்க. நீ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணு, நான் டின்னர் ரெடி பண்ணிடுறேன்னு கூப்பிட அவருக்கு அதை கேட்டு மண்டைக்கு ஏறிடுது. ஏன்டி சண்டே ஒரு நாள் லீவுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணா டெய்லியும் என்ன கூப்பிட்டு இருக்கேன்னு கேட்க அப்ப நானே எப்ப பார்த்தாலும் சமைச்சு போடணுமா? அது என்னோட சாய்ஸ், எனக்கு தோன்றப்பதான் நான் சமைப்பேன்னு சொல்றாங்க. சமைக்க மாட்டாங்க, ஆனா செலவு மட்டும் பயங்கரமா பண்ணுவாங்க. சிவாவுக்கு 60,000 சம்பளம் வந்த ஒரே நாள்ல 30,000 காலி பண்ணிடுறாங்க. என்னடி இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா குடும்பம்னா செலவாக தான் செய்யும்னு சொல்றாங்க. கடைசியில சொந்த வீடு வாடகை கூட கிடையாது, வீட்டு ஜாமா கூட இவர் தாங்க வாங்கிட்டு வருவாரு. அந்த செலவுலாம் எதுவுமே இல்லாம இவங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக சிவா இப்படி சாப்பாடு துணி துவைக்கிறதுன்னு ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்காரா. அதனால சக்தி ஒரு நாள் சிவா கிட்ட எதுவுமே சொல்லாம புதுசா ஒரு சமயக்காரங்களை வேலைக்கு எடுத்துடுறாங்க. சாப்பாடு துணி துவைக்கிறதெல்லாம் இனிமே இவங்க பாத்துப்பாங்க, நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல இப்ப வரையுமே நீ எந்த வேலையும் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிவா பாக்குறாரு. அப்படியே ஏதாவது கேட்டாலும் அது என்னோட சாய்ஸ், அது என்னோட சாய்ஸ்னு எல்லாத்துக்கும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இன்ஸ்டால நிறைய ஃபெமினிசம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்றது,
பண்றது, தம் அடிக்கிறதுன்னு ஆம்பளைங்க பண்ற எல்லாத்தையும் பண்றதுதான் ஈக்குவாலிட்டின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை எதையும் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப பண்ண முடியாது. வீட்டுல மண்டையிலேயே தட்டி உட்கார வச்சிருவாங்களா? அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இண்டிபெண்டா இருக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சிவா இந்த கதை எல்லாத்தையும் வக்கீல் கிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்காரு. அவர் இந்த கதையை கேட்டுட்டு இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே, இது ஒரு பிரச்சனையானு கேட்க இவரு நான் இதுவரையும் சொன்னதெல்லாம் ட்ரெய்லர் தான் சார், இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் எங்களுக்குள்ள கலவரமே ஆச்சுன்னு சொல்றாரு. சிவா அவரோட அப்பா அம்மா சக்தின்னு எல்லாரும் அவரோட ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கு பார்த்தா சக்தி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டும் மெலிசான புடவையும் போட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம புருஷன் பக்கத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சொந்தக்காரங்களுக்கு சக்தி மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுதுங்க. அதுவும் இவங்க வந்திருக்க இடம் கிராமங்கிறதால இதெல்லாம் பார்த்தோன்னா சொந்தக்காரங்களுக்கு பயங்கர ட்ரிகர் ஆகுது. அது சிவாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே அசிங்கமா இருக்கா. அதனால பையனை கூப்பிட்டு அவளை ஒழுங்கா உட்கார சொல்லுன்னு சொல்றாங்க. அவரும் அவங்க சொல்றது சரிதான்னு சக்தி கிட்ட வந்து போயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா, அப்புறம் இங்க ஃபங்க்ஷன்ல இருக்கிற வரையும் கால் மேல கால் போடாம நார்மலா உட்காருன்னு சொல்ல அவங்க எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு, இப்படி உட்கார்ந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஹீரோவுக்கு ட்ரிகர் ஆயிடுது. நான் என்ன உன்னை எப்ப பார்த்தாலும் இழுத்து போத்திக்கிட்டா இருக்க சொல்றேன், ஊருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கன்னு சொல்ல அவங்க அதை மதிக்கவே மாட்டாங்க. பாக்குறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்கு, அவங்களுக்காகலாம் என்ன மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப உன்னால மாத்த முடியுமா முடியாதான்னு இவர் ஃபைனலா கேட்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் சத்தமா முடியாது போடான்னு சொல்லிடுறாங்க. அதுல அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும் ஒரே அசிங்கம் ஆயிடுதுங்க. பொண்டாட்டி எல்லாரும் முன்னாடியும் புருஷனை அசிங்கப்படுத்தினா புருஷன் சும்மா இருப்பானா? எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் சக்தியோட ஒரு ஃப்ரெண்டு ட்ரெஸ் கடை ஓபன் பண்றாங்க. அதுக்கு இவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணிருக்காங்களா. ட்ரெஸ்ஸிங்க தப்பா பாக்குறது பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்குன்னு சக்தி சொன்னாங்கல்ல. அதனால இவர் இப்ப அவ்வளவு பெரிய ஷாப் ஓப்பனிங்க்கு லுங்கி கட்டிக்கிட்டு வந்து என்ட்ரி கொடுக்கறாரு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அதுல சக்திக்கு ஒரே அசிங்கமா போயிடுதுங்க. அவங்க செஞ்சதுக்கு இவர் பழிக்கு பழி வாங்கிட்டாப்ல. சம்பவம் நம்பர் 2. சிவா வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது வழக்கம் போல இன்ஸ்டா ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அதுல சக்தியோட ரீல்ஸ் வருது. அதுவும் ஒரு மாதிரி தினுசா பண்ணிருக்காங்க. அதுக்கு நிறைய கேவலமான கமெண்ட்ஸ் வேற வந்திருக்குங்க. இவர் அதை பார்த்துட்டு என்னடி பண்ணி வச்சிருக்க, ஒன்னு ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்கு, வீடியோ போடுறது என்னோட சாய்ஸ்னு சொல்றாங்க. இதனால 2 பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிடுது. சிவா என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்களா. அதனால கடுப்புல போய் நல்லா சரக்க போட அப்பதாங்க அவருக்கு ஒரு யோசனை வருது. இவளுக்கெல்லாம் அவ அப்பா தான் சரியான ஆளுன்னு அந்த ரீல்ஸை சக்தியோட அப்பாவுக்கு சென்ட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், அவரு உடனே சக்திக்கு கால் பண்ணி கிளின்னு கிழிச்சு எடுத்துடுறாரா. அதுல அவங்க மூஞ்சே சுருங்கி போயிடுதுங்க. அவரு தாண்டி ஒன்ன மாதிரி ஆளுங்களை மேய்க்கிறதுக்கு சரியான ஆளு, நாளையில இருந்து அடக்க ஒடுக்கமா புடவை கட்டிக்கிட்டு தாலி போட்டுட்டு இருக்க அப்படின்னு பொண்டாட்டிக்கு ஆர்டர் போட்டவரு மட்டையாயிடுறாப்ல. கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. போன் எடுத்தா அவ்வளவு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா நைட் அவரு நல்லா குடிச்சிட்டு போதையில புலம்பிட்டு இருந்த வீடியோ எடுத்து அவர் அக்கௌண்ட்ல இருந்தே இவங்க ரீல்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. அது இந்த கேப்ல மீம் டெம்ப்ளேட்டாவே ஆகி பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சக்தி நல்லா குளிச்சு முழுகிட்டு நல்லா குட்டையான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தாலியை மாட்டிக்கிட்டு இவரை வந்து பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. இப்ப அடுத்த சம்பவம். சிவா ஒரு நாள் வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வெளில இருந்து காலிங் பெல் அடிச்சா அவங்க திறக்கவே மாட்டாங்க. கையில நிறைய பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் வேற இருக்கு. பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க வரவே இல்லையா. அதனால கதவை முட்டி தள்ளிட்டு உள்ள வராரு. அங்க பார்த்தா அவங்க சோஃபால காலை நல்லா நீட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏண்டி எவ்வளவு நேரமா நான் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னால ஏஞ்சி வந்து திறக்க கூட முடியாதான்னு கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. என்ன இவ வர வர ஓவரா ஆடிட்டு இருக்கா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு ரூமுக்குள்ள போக அங்க பார்த்தா ஒரே லைட்டிங் பலூன் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்குங்க. இன்னைக்கு அவங்களோட கல்யாண நாளையே மறந்துட்டு இவரு வேலைக்கு போயிருக்காப்ல. அதனாலதான் இவங்க கடுப்புல துறக்காம உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இப்படி வெட்டிங் டேவே மறந்துட்டேடான்னு அவங்க ஃபீல் பண்ண இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. வெட்டிங் டேவை மறந்ததுக்காக சிவா மன்னிப்பு கேட்க சக்தி அவரை வந்து இறுக்கி அணைச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்களோட ரூம் கதவும் க்ளோஸ் ஆயிடுது. அப்புறம் என்ன, வெட்டிங் டே ரொமான்ஸ் தான், அவ்வளவுதான். வெட்டிங் டே அவங்கள ஒண்ணு சேர்த்துட்டுன்னு பார்த்தா இதுக்கப்புறம் தாங்க சோகமான ஒரு சம்பவம் நடக்குது. வெட்டிங் டே அன்னைக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தா திடீர்னு சக்தி ஒரு நாள் வந்து நான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. என்ன புதுசா அதுல ஆர்வம் வந்திருக்குன்னு கேட்டா அவங்களோட பாய் பெஸ்டி அவங்கள பார்ட்னர்ஷிப்க்கு கூப்பிட்டுருக்கானோ. அது மட்டும் இல்லாம பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறது அவங்களோட ட்ரீம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, ரீசெண்டா அவங்க ஃப்ரெண்டு ஒரு ட்ரெஸ் கடை ஆரம்பிச்சதால இவங்களுக்கு இப்ப வேற ஏதாவது ஒரு கடை வைக்கணும். அது மட்டும் இல்லாம பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு இவன் நம்மள லோன் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அடி போடுறான்னு சிவாவுக்கு புரிஞ்சிடுது. அதெல்லாம் வேணாண்டின்னு சொன்னா நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல சிவா, நான் உன்கிட்ட என்னோட ட்ரீமை ஷேர் பண்ணேன், கண்டிப்பா நான் ஆரம்பிக்க தான் போறேன்னு சொல்றாங்க. ஏண்டி உனக்கு பார்லர் தான் ட்ரீம்னா அதை கத்துக்கிறதுக்கு ஏதாவது கிளாஸுக்கு போ, இல்லைன்னா வேற ஏதாவது பார்லருக்கு போய் வேலைக்கு போய் கத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணு. அதெல்லாம் பண்ண மாட்டியே, ஏன்னா உனக்கு வேலை பார்க்கறதுனாலே கஷ்டமாச்சே. எதுவுமே தெரியாம ஸ்ட்ரெயிட்டா போய் குதிக்க போறலாம். இது அப்ப உன்னோட கனவே இல்ல அவங்களோட கனவுன்னு சொல்ல சக்திக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுது. ஆனா புருஷன் எல்லாத்தையும் கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறதால அவங்களால எதுவும் பதில் பேச முடியல. சிவா அவரோட மனசுல இருந்ததெல்லாம் கொட்டினதுல இவங்களுக்கு பயங்கரமா அழுகையே வந்துடுது.
திடீர்னு மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம உடம்புல இருந்து ரத்தம் வேற வந்திருக்கு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக அங்கதான் சிவாவுக்கு பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, இப்ப அபார்ட் ஆயிட்டுன்னு டாக்டர் சொல்றாங்க. சிவாவுக்கு அவங்க பிரெக்னென்ட் ஆனதே தெரியாது. அதோட அவங்க மயங்கி கீழே விழுந்ததுதான் அபார்ட் ஆயிருக்கா. அது தெரிஞ்சோட ஹீரோ அப்படியே நொறுங்கி போயிடுறாருங்க. கல்யாண வாழ்க்கையில இவங்களோட சண்டை இந்த அளவுக்கு போயிடுச்சா, அதனால சக்தி டிவோர்ஸ் கேட்டு வக்கீல் கிட்டயே போயிட்டாங்க. சக்தி வக்கீல் கிட்ட போய் அவங்க மூலமா சிவா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்டேஷன்ல இருந்து சிவாவை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக தான் இந்த வக்கீல தேடி வந்திருக்காப்ல. அது எப்படி குறிப்பா இந்த வக்கீல தேடி வந்திருக்காருன்னு பார்த்தா, இவரு சட்டத்தை பத்தி யூடியூப்ல வீடியோ போடுவாருங்க. அதை வச்சு கோர்ட்ல இவரோட போட்டோவை காட்டி விசாரிச்சுதான் இவரை கண்டுபிடிச்சு வந்திருக்காப்ல. இப்ப இவங்க 2 பேரு அப்புறம் அந்த வக்கீலோட ஃப்ரெண்டு சித்து 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்பதான் கரெக்டா சக்தியும் அவங்களோட வக்கீலும் கார்ல வந்து இறங்குறாங்க. இங்க தாங்க ட்விஸ்டே. சிவாவோட லாயர் நாராயணனும் சக்தியோட லாயர் லக்ஷ்மியும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா இப்ப டிவோர்ஸ் ஆகி 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க. இப்ப ஒருத்தர் நேர்ல பாத்துக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ள ட்ரிகர் ஆகி இந்த கேஸ் அவங்களோட பர்சனல் கேஸ் மாதிரி ஆயிடுது. ஆனா ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது சிவாவோட லாயர் உள்ள போகாம என்னால இப்ப வர முடியாது, இந்த தடவை என் அசிஸ்டன்ட் சித்து வருவார்னு அனுப்பி வைக்கிறாரு. என்னதான் இவரு உள்ள வரலனாலும் வெளில இருந்தே சித்து கூட போன் கால்லயே எல்லா வேலையும் பாக்குறாருங்க. சக்தியோட வக்கீல் லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் கேஸ்னு கொடுக்க அதை வச்சு அவங்க சிவாவை உள்ள தள்ளணுங்கிற முடிவோட தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சிடுது. அதனால சித்துவை விட்டு சக்தியை ட்ரிகர் பண்ண சொல்ல அவரும் மெதுவா சக்தி கிட்ட, என்ன ஸ்டேஷன் வந்தா மட்டும் ஒன்னு விட்டுருவோமா, நீ காலின்னு செய்க காட்ட அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சக்தி ட்ரிகர் ஆயிடுறாங்க. கடுப்புல வேகமா எழுந்திருச்சு நான் கமிஷனர் கிட்ட போவேன்னு கத்த அதுல இந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்துடுது. ஓ கமிஷனர் கிட்ட போவீங்களா, போங்க போங்க, அங்க போனாலும் அவர் என்கிட்ட தான் அனுப்புவாரு, பையன் நல்ல பையன் தான் போல, இவ தான் சரியில்லை ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நீங்க கோர்ட்லயே பாத்துக்கோங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அவ்வளவுதாங்க. எப்படியோ இவங்க நினைச்ச மாதிரி போலீஸ் கேஸ் ஆக்காம கேஸ கோர்ட்டுக்கு வர வச்சிடுறாங்க. இந்த வக்கீல் 2 பேரும் இருக்காங்களே, கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அதுல ஒரு நாள் சண்டை ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போக அப்ப இவரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணெல்லாம் இப்படி பண்ண மாட்டான்னு வாய விட்டுறாரு. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. டிவோர்ஸ் அப்ளை பண்ணி எப்படியோ டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட் ஆர்டர் படி மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு மாசம் மாசம் பாதி சேலரியா வைஃபுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கோர்ட் ஆர்டர் படி சொத்துல வேற 50% கொடுக்க சொல்லி அவங்களுக்கு அதையும் செட்டில்மெண்ட் பண்ணிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. இவங்களோட பொண்ணை இவர் பார்க்கவே கூடாதுன்னு பாப்பாவை லக்ஷ்மி பெங்களூர்ல இருக்கிற அவங்க அக்கா வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. இதனால நாராயணனால ஒரு பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூட முடியலங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜோடி தான் இப்ப இவங்க டிவோர்ஸ்க்காக வாதாட போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இங்க இவ்வளவு சம்பவம் நடந்து கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சிவா சக்தி 2 பேரோட வீட்லயும் இப்பதான் விஷயம் தெரிய வருது. அதனால சக்தியோட அப்பா கிளம்பி நேர்லயே வந்துடுறாரு. பொம்பளை புள்ள என்னடி ஸ்டேஷன் கோர்ட் வரையெல்லாம் போயிருக்க, ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்க வக்கீலோட சப்போர்ட்டோட இருக்கிறதால அப்பா கிட்ட தைரியமா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதோட அப்பா வக்கீல் வீட்லயே வந்து பிரச்சனை பண்றதால வக்கீல் போலீஸை வர வச்சு அவங்கள வெளில அனுப்பிடுறாங்க. அப்படியே சிவா வீட்டுல பார்த்தோம்னா அவ கோர்ட் வரையும் போயிட்டா, இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, டிவோர்ஸ் கேட்டால கொடுத்துருன்னு சொல்றாங்க. ஆனா இவரு டிவோர்ஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படியே திரும்ப இவங்களோட கதைக்குள்ள வந்தோம்னா வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன்ஸ்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஆனா இந்த கேஸ்ல சக்திக்கு மட்டும் தாங்க டிவோர்ஸ் வேணும். சிவாவுக்கு அப்படி எந்த ஐடியாவும் இல்ல, சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறாரு. அப்படி பார்த்தா இப்ப இந்த டிவோர்ஸ் மியூச்சுவல் இல்ல, அதோட இவர் கொடுமை பண்ணாருன்னு எந்த ப்ரூஃபும் இல்லையா. அதனால டிவோர்ஸ் கொடுக்காம 2 பேரையும் கவுன்சிலிங் போக சொல்லி அடுத்த வாரத்துக்கு வாய்தாவை தள்ளி வச்சிடுறாங்க. அதோட இவர் காயப்படுத்தினதுனாலதான் அபார்ட் ஆயிருக்குன்னு சொன்னதால அது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சக்தியை போய் அதுக்கான டெஸ்ட் எடுத்துட்டு சொல்லிடுறாங்க. ஜட்ஜு கவுன்சிலிங் போக சொல்லியிருந்ததால கவுன்சிலிங் முடிச்சுட்டு போனோன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 2 நாள்ல ரிப்போர்ட் வருது. இப்ப அடுத்த வாய்தால அதை சப்மிட் பண்ண அதுல எல்லாமே நார்மலா இருக்கு. சிவாவால தான் அபார்ட் ஆச்சுன்னு எந்த ப்ரூஃபும் இல்லையா. அதனால வாய்தாவை திரும்ப அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சு மறுபடியும் அவங்கள கவுன்சிலிங்க்கு போக சொல்லிடுறாங்க. சிவா எனக்கு டிவோர்ஸ் வேணவே வேணாம், நாங்க சேர்ந்து வாழணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அதனால இவரோட சைட்ல டிவோர்ஸை அவாய்ட் பண்றதுக்காக பாக்குறாங்க. ஆனா அந்த சைடு பார்த்தா டிவோர்ஸ் கேன்சல் மட்டும் ஆயிடவே கூடாதுன்னு அதுல ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்காங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த வாய்தாக்கு வராங்க. சக்தியோட சைடுல எந்த எவிடன்ஸும் இல்லாததால அவங்களோட வக்கீல் சிவா ஒரு குடிகாரன், அவருக்கு ஆல்கஹாலிக் அடிக்ஷன் இருக்கு சார், குடிச்சா என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது அப்படின்னு அன்னைக்கு குடி போதையில உளறிட்டு இருந்த ரீல்ஸ் எடுத்து ப்ரூஃபா காட்டிடுறாங்க. அதனால கேஸ் இப்ப இவரு பக்கம் திரும்பிடுது. அவரை ஆல்கஹாலிக் டெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. சரின்னு அவரும் அந்த டெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வாய்தாக்கு வர அடுத்தடுத்து பார்த்தா சிவாவுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பைபோலார் டிசார்டர், செக்ஷுவல் டிசபிலிட்டின்னு ஒண்ணு மேல ஒண்ணு அவர் மேல கம்ப்ளைண்ட் இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இவரும் போய் ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா கடைசியா ஒரு பயங்கரமான ஆயுதத்தை இறக்குறாங்க பாருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, டிவோர்ஸ் வாங்கியே தீரணும்னு சிவா கள்ள தொடர்பு வச்சிருக்காருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த தடவை ஒரு பொண்ணையே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரூஃப் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிட்டுனா இவரும் சக்திக்கு மாசம் மாசம் நாராயண மாதிரி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். வீடு நிலம்னு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா அதுல 50% செட்டில்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு நினைச்சா இவனை 2 வருஷம் ஜெயில கூட போட முடியும்னு சொல்றாங்க. நாராயணனுக்கு
இவருக்கு இப்ப சடனா என்ன பண்றதுன்னு தெரியல. மாட்டினா கண்டிப்பா உள்ள தள்ளிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா அவருக்கு ஒரு ஐடியா வருது. கரெக்டா ஜட்ஜோட கார் கோர்ட்டுக்குள்ள வரும்போது சிவாவை அவரோட கார்ல தள்ளி விட்டுறாரு. அதனால அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுல கேஸ் ஒரு வாரத்துக்கு தள்ளி போயிடுதுங்க. இது மூலமா இவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கிடைக்குதா. அந்த கேப்ல இவங்க சிவாவோட பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் இப்போதைக்கு அவரோட தம்பி பேருக்கு எழுதி வச்சிடுறாங்க. அதோட மெயின்டெனன்ஸ் காசும் கொடுக்க கூடாதுன்னு சிவா ஒரு பைனான்சியர் கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காரு. அந்த இஎம்ஐ முடிக்கவே 4-5 வருஷம் ஆகும்னு நாராயணா அவருக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுறாரு. அதே நேரம் சக்தி வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அதோட அவங்க வீட்டுக்கும் வேற போகலையா. அதனால இப்ப சாப்பாட்டுக்காச்சும் காசு வேணும்னு அவங்க ஒரு பக்கம் ஜொமேட்டோல டெலிவரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் வேலை பார்க்கறதுனா சுத்தமா ஆகாதே. ரொம்ப அலைய வேண்டியதா வேற இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. கடைசியில ஒரு நாள் பார்த்தா வக்கீல் நாராயண வீட்டுக்கே இவங்க டெலிவரி போக அப்ப அங்கதான் சிவாவும் இருக்காரு. அவரை பார்த்தோன்னே எதுவும் பேசாம ஃபுட்டை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. சொகுசா வச்சிருந்த பொண்டாட்டியை இந்த நிலைமையில பார்த்தோன்னே ஆளு அப்படியே நொந்து போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் லட்சுமி இந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக சக்தியை அழைச்சிக்கிட்டு பாரதின்னு ஒரு ஃபெமினிஸ்ட பாக்குறதுக்காக வராங்க. அப்ப வீட்டுல அவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுக்கறத பார்க்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மேடம் நீங்க போய் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்க நான் ஃபெமினிஸ்ட்ங்கிறதால நான் என் ஹஸ்பண்டுக்கு காஃபி கூட போட்டு கொடுக்க கூடாதா, என் ஃபேமிலி கூட அன்போட இருக்க கூடாதான்னு கேட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபெமினிசம்னா ஆம்பளைங்க பண்ற எல்லாத்தையும் பண்றது, ஆம்பளைங்க கிட்ட திமிரா இருக்கிறது, அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஃபெமினிசம்னா அது கிடையாதுன்னு இவங்க ஃபெமினிசத்தை பத்தி எடுத்து சொல்ல அதுக்கப்புறம் தான் வக்கீலுக்கே ஃபெமினிசம்னா என்னன்னு புரியுது. கட் பண்ணா இப்ப அடுத்த வாய்தாக்க எல்லாரும் ஆஜராகிறாங்க. ஆனா இந்த தடவை இவ்வளவு நாள் வந்த ஜட்ஜி வரலங்க. புதுசா அலமேலுன்னு ஒரு திருநங்கை ஜட்ஜி வந்திருக்காங்க. ஜட்ஜி உங்க கிட்ட ரெண்டு பேரும் மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆனு கேட்க எப்போதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சிவா இந்த தடவை ஆமான்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு சக்திக்கே பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ட் பொண்டாட்டி அவ வீட்டுக்கும் போக மாட்டா, அதனால அவ வெளில இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் போறதுக்காக தான் இவரு டிவோர்ஸ் மியூச்சுவல்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா இந்த கேஸ் ஜட்ஜோட மொதல் ஃபேமிலி வெல்ஃபேர் கேஸுங்கிறதால அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுல விருப்பம் இல்லைங்க. அதனால ஃபைனலா ஒரு சான்ஸ் தரேன், என்ன பிரச்சனைன்னு கிளியரா சொல்லுங்கன்னு கேட்க எல்லாம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற ஈகோல ஆரம்பிக்கிறது தான் மேம் அப்படின்னு நாராயண ஆரம்பிக்கிறாரு. இங்க பொண்ணுங்க எல்லாம் ஃபெமினிசம்ங்கிற பேர்ல அப்படின்னா என்னன்னே தெரியாம ஆண்கள் பண்ற எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு ஈகோ கிளாஷ் ஆகி வாழ்க்கையே தொலைச்சிடுறாங்க. இப்படி ஃபெமினிசம் பத்தி பேசுறாங்களே அவங்க யாராச்சும் அவங்க சொந்த காசுல கல்யாணம் பண்றாங்களா? இல்லையே. இவங்க ட்ரெஸ் சாப்பாடுன்னு எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் கல்ச்சர் காசப்படுறவங்க கல்யாணத்தையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி 10 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு கோவில்ல சிம்பிளா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களே. பேரண்ட்ஸோட காசுல கிராண்டான மண்டபத்துல கல்யாணம் பண்ணணும்னு அவங்களோட பேரண்ட்ஸை கடனாளி ஆக்குறாங்க. அவங்கள கடனாளி ஆக்கிட்டு உங்க பாட்டுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சா சாதனையா பாக்குற இந்த உலகம் ஆண்கள் சம்பாரிச்சா மட்டும் அதை கடமையா பாக்குது. அதுவும் அவங்க சம்பாரிச்சதை அவங்க செலவு பண்ண முடியாம ராப்பகலா குடும்பத்துக்காக உழைச்சா ஒய்ஃப் எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்னு கேக்குறாங்க அப்படின்னு நாராயண ஆண்களோட வலிய புட்டு புட்டு வைக்க அப்பதான் அவரோட ஒய்ஃபுக்கும் சிவாவோட ஒய்ஃபுக்கும் ஆண்களோட வலிய பத்தியும் புரிய ஆரம்பிக்குது. இப்படி சிவாவோட தரப்புல நாராயண வாதாடி முடிக்க திடீர்னு சக்தி எனக்கு டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லிடுறாங்க. இவங்க சிவா மேல கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவர் அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு தான் போராடுறாரே தவிர இதுவரையும் இவங்கள எதுவும் தப்பா பேசல அப்படின்னு அவங்களோட அம்மா சொன்னது ஃபெமினிஸ்ட் பாரதி பேசுனதுன்னு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கா. அதான் டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டோன்னு சிவாவுக்கு அவ்வளோ ஆனந்தமாயிடுது. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால உடனே சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சக்தி கேட்க இவங்க டிவோர்ஸ் வேணாம்னு சொன்னதே ஜட்ஜுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஆனா அவங்க டைம் கேட்டதால இவங்களும் 3 மாசம் கொடுத்துடுறாங்க. எப்படியோ பொண்டாட்டி டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டான்னு சிவா அங்க இருந்து போக சக்தி வேக வேகமா வெளில ஓடி வந்து அவரை கூப்பிடுறாங்க. அப்ப கூட இவங்க அவர்கிட்ட ஓடி போகாம தயக்கத்தோட அவரு வரட்டும்னு நின்னுட்டு இருக்க அந்த சமயத்துல சிவா ஈகோலாம் பார்க்காம அவரே இவங்க கிட்ட வேகமா வராரு. கொஞ்சம் டைம் கேட்டா என்ன விட்டுருவியா, நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட அப்படின்னு உரிமையா கேட்டவங்க அவரை கட்டி பிடிக்க அப்படியே ரெண்டு பேரும் கட்டி அணைச்சுக்கிறாங்க. அதே நேரம் நாராயணனை புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி அவங்க பொண்ணை கூப்பிட்டு அப்பா கிட்ட கால் பண்ணி பேச சொல்ல பொண்ணும் நாராயணனுக்கு வீடியோ கால் பண்ணுது. பல மாசம் கழிச்சு பொண்ணை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரா ஊத்த ஆரம்பிச்சிடுது. இங்க அப்பாவும் பொண்ணும் வீடியோ கால் பேசிட்டு இருக்கிறத உள்ள இருந்து லட்சுமி பார்க்க அவங்களுக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்குங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஜட்ஜி கொடுத்த டைம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. சிவாவும் சக்தியும் இப்ப ஹாப்பியா இருக்காங்க. வக்கீல் நாராயணனோட ஃபேமிலியை டின்னருக்கு கூப்பிடலாம்னு பேசிட்டு இருக்க அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.